எனவே உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றமோ இறக்கமோ ஒரு ஜோதிடரை சந்திப்பதாலோ சந்திக்காமல் விடுவதாலோ வரப்போவது கிடையாது. இந்த ஜோதிடம் என்பது உங்களுக்கு ஒரு ஒரு வழியையோ அல்லது ஒரு நம்பிக்கையோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு விளக்கங்களையோ கொடுக்குமே தவிர அதுக்கு மேல இந்த ஜோசியத்துல எதுவும் கிடையாது. ஆனா இந்த ஜோசியங்கள் மக்களால் எப்படி பார்க்கப்படுகிறது, ஜோதிடர்கள் எப்படி கையாளப்படுகிறதுனா, குலதெய்வ சாபம், 3 ஜென்மத்துக்கு முன்னால நடந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தடைகள், அப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் தடையாயிட்டு இருக்கு, இதெல்லாம் தவறாயிருக்கு, இதெல்லாம் சரி பண்றதுக்காக இப்போ உங்களுக்கு ராகு கேது தோஷம் இருக்கு, கூட பிறந்தவங்களை பத்தி சொல்றது. இப்போ மெயினா அதான். இப்போ ஜோசியத்தை ஜாதகம் திறந்தோடனே கூட பிறந்தவங்க எத்தனை பேர், அம்மாவோட பிறந்தவங்க எத்தனை பேர், அப்பாவோட பிறந்தவங்க எத்தனை பேருன்னு சொன்னோடனே அந்த ஜாதகருக்கு ஜோசியர் மேல நம்பிக்கை ஏற்படுது. இந்த நம்பிக்கை அவரோட முடிஞ்சா பிரச்சனை இல்லை. உண்மையான ஒரு ஜோசியரை அந்த ஜாதகர் பார்க்க வராருன்னு வச்சுக்கோங்களேன். போன ஒரு ஜோசியரை பார்த்தேன் சார், அவர் கூட பிறந்தவங்களோட எண்ணிக்கைலாம் சொல்றாரு, நீங்களும் சொல்லுங்க உங்களுக்கு சரியா ஜோசியம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஜாதகர் தான் நம்ம பாவப்பட வேண்டியது இருக்கு. ஏன்னா இது ஒரு முற்றிலும் ஃப்ராடு வேலை, ஒரு ஏமாற்று வேலை அப்படிங்கிறது ஜாதகருக்கு தெரியறது இல்லை. இது எப்படி சார் சொல்றாங்க அப்படின்னா, ஜாதகத்தில் எதை தெரிந்து கொள்வது அப்படின்னா, உங்களுடைய பிரச்சனை சமீபத்தில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு, அது எப்போ சரியாகும், இதை தவிர ஜோசியத்தில் நீங்கள் எதையுமே தெரிந்து கொள்ளக்கூடாது. அப்புறமா உங்களுக்கு வரக்கூடிய பெண் எப்படிப்பட்டவங்க, என்ன திசையிலேருந்து வருவாங்கன்னா சும்மா கேட்டுக்கலாம், ஒரு கியூரியாசிட்டியில் கேட்டுக்கலாமே தவிர ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நண்பர்களே, நாம் ஜோதிடம் குறித்த பல தகவல்களை வரிசையா பார்த்துட்டு வரோம். மேலும் இது போல உங்களுக்கு ஜோதிடம் பற்றிய தகவல்கள் அல்லது ஜோதிடம் பற்றிய சந்தேகங்கள் இருந்தா இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அது சம்பந்தமான விளக்கங்களை நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு, சார் ஒரு ஜோசியர்கிட்ட போனா அவர் நம்மளை சீட் பண்றாரா? இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் என்கிட்ட வரீங்க, நான் ஒரு 500 வாங்குறேனோ 5000 வாங்குறோன்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லிடுறேன்னா, இதுதான் என்னோட ஃபீஸுன்னு சொல்லிடுறேன். அதில் நான் என்னென்ன தகவல்கள் கொடுப்பேன் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை எப்படி போகும், அவ்வளோதான், வேறு எந்த தகவலும் கிடையாது. உங்களுக்கு அது சம்மந்தமான தேவை இருந்தால் நீங்கள் நாட போகிறீங்க, இல்லாட்டினா நாட போகிறது கிடையாது. ஒரு 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 கவுன்சிலிங் எடுக்கிறீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, அந்த பிஸ்னஸ் சம்மந்தமாக ஏதாச்சும் ஒரு ஆடிட்டிங்கோ அல்லது இந்த ரிட்டர்ன்ஸோ அல்லது ஜிஎஸ்டி சம்பந்தமாக ஒரு கவுன்சிலிங் எடுக்க போறீங்க. அப்போ அந்த கவுன்சிலிங் சம்பந்தமான ஒருத்தரை சந்திக்க போறீங்க. அவரை சந்திச்சு சில ஐடியாக்கள் கேட்டு அவருக்கு ஒரு 1000, 2000, 20,000, 30,000 கொடுத்துட்டு வரீங்க. அப்படிங்கிறதுனால உங்களுடைய தொழில்களில் ஏற்றமோ இறக்கமோ வரப்போறது இல்லை. அந்த தொழில் செய்வது நீங்க தான். இப்போ நான் உங்களுக்கு கொடுத்த உதாரணம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனவே உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றமோ இறக்கமோ ஒரு ஜோதிடரை சந்திப்பதாலோ சந்திக்காமல் விடுவதாலோ வரப்போவது கிடையாது. இந்த ஜோதிடம் என்பது உங்களுக்கு ஒரு ஒரு வழியையோ அல்லது ஒரு நம்பிக்கையோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு விளக்கங்களையோ கொடுக்குமே தவிர அதுக்கு மேல இந்த ஜோசியத்தில் எதுவும் கிடையாது. ஆனா இந்த ஜோசியங்கள் மக்களால் எப்படி பார்க்கப்படுகிறது, ஜோதிடர்கள் எப்படி கையாளப்படுகிறதுனா, போன உடனே ஜாதகர்கிட்ட உட்கார்ந்த உடனே ஜாதகர் உட்கார்றப்ப கூட பிறந்தவங்க 2 பேர், அம்மாவோட பிறந்தவங்க 2 பேர், அப்பாவோட பிறந்தவங்க 8 பேர், அதில் 2 பேர் செத்து போயிட்டாங்க, உங்களோட பிறந்தவங்க 3 பேர், அதில் மூத்தவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 2வது பையனுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றது தான் ஜோசியம் நினைக்கிறாங்க. இப்படி சொல்ல முடியுமா? இப்போ நான் ஒரு ஜோசியர்கிட்ட போனேன் சார், அவர் பார்த்தோன்னே சொன்னார், 3ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதிலாம் வச்சுட்டு உங்களுக்கு அடுத்து இன்னொரு பையன் பிறந்திருப்பாருன்னு சொன்னார். ஆனால் அவர் யூடியூப்லலாம் பேசுகிறப்ப அதுக்கான ரீசன்லாம் சொல்கிறாரு சார். ஆனால் நேரில் பார்க்குறப்ப யூடியூப்ல பார்க்குற அது முழுசாக சொல்ல மாட்டார், அப்படியே அரைச்சு வீடியோ தள்ளிடுறாரு, எதையுமே பேச மாட்டார், எதையுமே முழுசாக புரிஞ்சுக்க முடியல. உண்மையிலேயே அவர் என்ன சொல்கிறாரு, ஜோசியத்தை ஜாதத்தை வச்சு ஒரு கூட பிறந்தவங்களோட எண்ணிக்கை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாரு. ஆனால் நேரில் போகிறப்பையும் அதை அவர் நேரடியாக சொல்லலை, வீடியோட நேரடியாக சொல்ல. அப்போ உண்மையிலேயே சாத்தியம் இருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இதெல்லாம் உண்மையா? அதுக்கப்புறமா இந்த குலதெய்வ சாபம், 3 ஜென்மத்துக்கு முன்னால் நடந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தடைகள், அப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் தடையாயிட்டு இருக்கு, இதெல்லாம் தவறாயிருக்கு, இதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக இப்போ உங்களுக்கு ராகு கேது தோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குன்னா, ஆமாம் இருக்குது, ஆமாம் 2லயோ 7லயோ லக்னத்துலையோ 8லயோ ராகு இருக்குது, ஆமாம் ராகு தோஷம் தான் இருக்குது, 2, 4, 7, 8, 12 செவ்வாய் தோஷம் இருக்குது, ஆமாம் இருக்குது. ஆனால் அதுக்கு பரிகாரம் செஞ்சால் அதெல்லாம் சரியாயிருன்னு சொல்லி ஒரு ஜோசியக்காரர் பரிகாரம் செய்ய சொல்கிறாரு. அப்போ பரிகாரம், இந்த கூட பிறந்தவங்களை பற்றி சொல்கிறது. இப்போ மெயினாக தான். இப்போ ஜோசியத்தை ஜாதகம் திறந்தோடனே கூட பிறந்தவங்க எத்தனை பேர், அம்மாவோட பிறந்தவங்க எத்தனை பேர், அப்பாவோட பிறந்தவங்க எத்தனை பேருன்னு சொன்னோடனே அந்த ஜாதகருக்கு ஜோசியர் மேல நம்பிக்கை ஏற்படுது. இந்த நம்பிக்கை அவரோட முடிஞ்சா பிரச்சனை இல்லை. உண்மையான ஒரு ஜோசியரை அந்த ஜாதகர் பார்க்க வராருன்னு வச்சுக்கோங்களேன். போன ஒரு ஜோசியரை பார்த்தேன் சார், அவர் கூட பிறந்தவங்களோட எண்ணிக்கைலாம் சொல்றாரு, நீங்களும் சொல்லுங்க உங்களுக்கு சரியா ஜோசியம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஜாதகர் தான் நம்ம பாவப்பட வேண்டியது இருக்கு. ஏன்னா இது ஒரு முற்றிலும் ஃப்ராடு வேலை, ஒரு ஏமாற்று வேலை அப்படிங்கிறது ஜாதகருக்கு தெரியறது இல்லை. இது எப்படி சார் சொல்றாங்க அப்படின்னா, உங்களுடைய ஜாதக நோட்டை எடுத்துக்கோங்க, அதில் நவாம்சம் அப்படின்னு சொல்லி கட்டம் இருக்கும், அம்சம்னு கட்டம் இருக்கும். அதை சுற்றி 1, 4, 9, 2, 1, 9, 3, 4, பில, இன்ட்டு, நீஸு, ரப்பு, அத்து,
புதன் இது மாதிரிலாம் எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் என்னன்னா கோடு வேர்டு, ஜோசியர்களுடைய கோடு வேர்டு. உங்கள்கிட்ட கேட்டு உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர், உங்கள் அப்பாவோட பிறந்தவங்க எத்தனை பேருன்றதெல்லாம் அப்டேட் பண்ணி எழுதிடுவாங்க. அடுத்து நீங்கள் எந்த ஜோசியர்கிட்ட போனாலும் அவர் திறந்து பார்த்து துருவ கணிதம் அது பேர். அந்த துருவ கணிதத்தை பார்த்து என்ன செய்வார், கூட பிறந்தவங்க எத்தனை பேர், அப்பாவோட பிறந்தவங்க எத்தனை பேர், அம்மாவோட பிறந்தவங்க எத்தனை பேருன்னு சொல்லும் பொழுது அந்த ஜோசியர் ஏதோ அப்படியே கண்டுபிடிச்சு அப்படியே எண்ணிக்கை மாறாமல் சொல்கிறாருன்றப்ப அந்த ஜோசியக்காரர் சிறப்பான ஜோசியக்காரர், பக்காவான ஜோசியக்காரர், அவருக்கு எல்லாம் தெரியும்னு உங்களை நம்ப வச்சுட்டு அதுக்கப்புறமா அவர் பலனே சொல்ல மாட்டார் கடைசி வரைக்கும். அப்போ நான் 9ல் இருக்கக்கூடிய கிரகம் 8ஆம் அதிபதியை பார்க்குது, 8ஆம் அதிபதி தசை நடக்குது, 6ஆம் அதிபதியினுடைய புத்தி நடக்குது, உங்களுக்கு ஒரு பெரிய தோஷம் இருக்குது, கழிப்பு கழிக்கணும், இப்போ பரிகாரம் செய்யணும், ஓமம் வளர்க்கணும்னு சொல்லி எங்கேயாச்சும் சொல்கிறதுக்கு அனுப்பிச்சுடுவார். நீங்கள் இங்கேருந்து போகக்கூடிய கோயில்கள் பெரிய பெரிய கோயில்கள் நினச்சி நீங்கள் அங்கே போவீங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த பரிகாரம் பண்ணுறவங்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஜோசியருக்கும் ஒரு இன்டர்லிங்க் இருக்கும், பாதி பாதி அமௌண்ட்டுன்ற மாதிரி. நீங்கள் எதுக்கு போனாலுமே அங்கே அந்த ஓமம் இந்த ஓமம்னு வளர்த்து உங்கள்கிட்ட ஆட்டை போட்டுருவாங்க. அப்போ ஜாதகத்தில் எதை தெரிந்து கொள்வது அப்படின்னா, உங்களுடைய பிரச்சனை சமீபத்தில் என்ன ஓடிக்கிட்டு இருக்குது, அது எப்போ சரியாகும், இதை தவிர ஜோசியத்தில் நீங்கள் எதையுமே தெரிந்து கொள்ளக்கூடாது. அப்புறமா உங்களுக்கு வரக்கூடிய பெண் எப்படிப்பட்டவங்க, என்ன திசையிலேருந்து வருவாங்கன்னா சும்மா கேட்டுக்கலாம், ஒரு கியூரியாசிட்டியில் கேட்டுக்கலாமே தவிர அதை வச்சு நம்ம தேடக்கூடாது. உங்களுக்கு வாழ்க்கை எப்போ சரியாகும், என்ன மாதிரி தொழில்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம், இது இந்த தொழிலை தேர்ந்தெடுத்தால் சக்ஸஸ் ஆகுமான்லாம் ஜோசியிட்ட கேட்க தேவையில்லை. எந்த தொழிலை தேர்ந்தெடுத்தால் சக்ஸஸ் ஆகுன்றதெல்லாம் விதி. நீங்கள் தப்பான, இப்போ நான் ஒரு வேளை நீங்கள் என்கிட்ட வரீங்க, சார் நீங்கள் நான் எந்த தொழிலை தேர்ந்தெடுத்தால் சக்ஸஸ் ஆகலாம்னா, நீங்கள் ஆர்பரில் போய் ஒரு 3 கப்பல் வாங்கி விடுங்க, சக்ஸஸ் ஆகலாம்னு சொன்னால் உங்களால் வாங்க முடியுமா? ஆர்பருக்குள்ளேயே உங்களால் போக முடியாது இல்லையா? அப்போ நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலும் சக்ஸஸ் ஆகலாம்னு நான் 1000 தொழில் சொல்லுவேன், உங்களால் முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஜோசியர் அப்படிங்கிறது என்ன சொல்லணும்னா, நீங்கள் இந்த மாதிரி தொழிலை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள்னு ஜாதகத்தில் இருக்குது, அதை தான் தேர்ந்தெடுத்து செய்ய போகிறீங்கன்றதை சொல்லலாம். அப்போ ஒரு ஜாதகர்கிட்ட ஜாதகர் ஜோசியிட்ட போகும்பொழுது இந்த துருவ கணிதத்தையோ பரிகாரங்களையோ, போன ஜென்மத்தில் நான் என்னவா இருந்தேன்னு என்கிட்ட ஒருத்தர் கேட்டார். நான் போன ஜென்மத்தில் வந்து பக்கத்து தெருவில் ஒரு ஆளாக இருந்தீங்க, அவர் செத்து போனதுக்கப்புறம் இப்போ பிறந்திருக்கீங்கன்னு சொன்னேன். அதை ஆமாங்க சார் நம்பிட்டு போகிறாரு இல்லைங்களா? இது மாதிரி தேவையற்ற கொஸ்டின், அடுத்து எதுக்கு ஏதாவது பிறவி இருக்கா, ஜென்மம் இருக்கா, இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நம்மளுக்கு ரொம்ப தேவையில்லாமல் ரொம்ப போட்டு குழப்பாமல், அதுக்கப்புறம் பரிகாரங்கள் செய்கிறது சம்மந்தமான விஷயங்கள் பேசாமல், உங்கள்கிட்ட இப்போ நிறைய ஜோசிக்காரர் ஒருத்தர், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசிக்காரர் இருக்கார், அவர் காசே வாங்க மாட்டார். அங்கே போய் உட்காந்தோடனே உங்கள் ஜாதத்தை பார்த்துட்டு உங்களுக்கு காசி ஜாதகம் அது, காசிக்கு போய் பரிகாரம் செய்யணும்னு சொல்லுவார். ஆனால் அவர் உங்கள்கிட்ட காசு வாங்க மாட்டார். அப்போ நல்ல ஜோசிக்காரன்னு நீங்கள் நினைப்பீங்க. அவர் காசிக்கு போகிறதுக்கு 7 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா செலவாதில் இவருக்கு ஒரு கமிஷன் வந்துடும். உங்கள்கிட்ட அவர் காசே வாங்க தேவையில்லைன்ற அளவுக்கு இருக்கும். இது மாதிரி ஜோசிக்காரங்க 50 ரூபா வாங்கிட்டு 50,000 ரூபாய்க்கு பரிகாரம் சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனவே பரிகாரங்கள் முற்றிலும் தவறானது. சார் அப்போ கோயிலுக்கு போக சொல்கிறாங்களே சார், கோயிலுக்கு போகலாம், அது பரிகாரமே கிடையாது. கோயிலுக்கு போகிறது கடமைன்னு வச்சுக்கோங்களேன், பிறவி கடமைன்னு வச்சுக்கோங்க. கோயிலுக்கு போகிறது தப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு போனால் தான் அது நடக்கும் அப்படிங்கிறதும் தப்பு. எல்லா கடவுளும் ஒன்று தான்றதை புரிஞ்சுக்குங்க. எனவே இந்த கோயிலுக்கு போக சொல்கிறது அது வரைக்கும் ஓகே, அன்னதானம் பண்ண சொல்கிறது, நல்லது செய்ய சொல்கிறது, பிறருக்கு உதவ சொல்கிறது வரைக்கும் அதை எடுத்து செய்யலாம். அது வந்து என்னென்னா, அது பரிகாரமாக இல்லாமல் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்ற அளவில் செய்யலாம். மற்றபடி பூஜைகள் செய்ய சொல்வது, யாகங்கள் வளர்க்க சொல்கிறது, வீட்டை இடிச்சு இந்த பக்கத்தில் வாசல் அந்த பக்கத்துக்கு வைன்னு சொல்கிறது, இது மாதிரி எதையாச்சும் உங்களை குழப்பி அது வழியாக 50,000 1 லட்சம் 20,000 25,000 ஒரு 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 ஜோசிகார், பெரிய ஜோசிகார் இப்போ சமீபத்தில் வந்து கான்ட்ரவர்சி ஆகி நட்சத்திரங்கள் இல்லை அப்படி இப்படின்னு சொன்ன ஜோசிகாரர் லட்சக்கணக்கில் பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு ஆண் குழந்தை பிறக்கிறதுக்குலாம் வந்து பரிகாரம் செய்கிறாரு அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். இது மாதிரி போய் பாவம், நீங்கள் ரொம்ப கஷ்டப்படாதீங்க. உங்களுக்கு என்ன விதின்றதை தான் ஜோசியம் சொல்லுமே தவிர விதியை மாற்றியமைக்க ஜோதிடர்களுக்கு எந்த திராணியுமோ திறமையோ தகுதியோ கிடையாதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களைப் போல ஜாதகர் போல ஜோசியரும் ஒரு விஷயத்தில் சிக்கிக்கிட்டாருன்னா அந்த விஷயத்திலிருந்து அவராலே மீள முடியாது. விதி என்னவோ அதுதான் நடக்கும். எனவே விதியை கண்டறிவதற்கு மட்டுமே ஜோதிடம். மற்றபடி விதியை மாற்றி கொடுக்குறேன்னு யாராச்சும் உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா அவங்க உங்களை ஃப்ராடு, உங்களை ஏமாத்துறாங்க, உங்களை ரொம்ப போட்டு உங்கள்கிட்ட இருந்தக்கூடிய காசுகளெல்லாம் கொள்ளையடிக்க திட்டமிடுறாங்கன்னு நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் கொஞ்சம் உஷாராக ஒதுங்கி இருப்பது சிறப்பு. அப்போ எப்படி போய் அணுகலாம் அப்படின்னா, ஒரு ஜாதகர் ஜோசியிட்ட போகிறப்போ உங்கள் நோட்டை கொடுங்க. அதை விட பெட்டர் நோட்டை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதியை கொடுங்க. இப்போ எல்லா ஜோசிக்காரங்களும் தன்னிடம் வந்து கணிதம் பண்ணுறதுக்கு எல்லா சாஃப்ட்வேரும் வச்சுக்கிறாங்க. வெறும் பிறந்த தேதியை கொடுத்தா போதும். இந்த பிறந்த தேதி வேணாம், நோட் எடுத்துகிட்டு வரவங்க மட்டும் வாங்க, ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வரக்கூடாது, இல்லைன்னா சாமிஜியை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறவங்களாம் நம்பக்கூடாது. நான் சொல்கிறது பியூரா நோட்டில் துருவ கணிதங்கள்லாம் சைடில் எழுதியிருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் துருவ கணித நோட்லாம் கொடுக்குறீங்க, கூட பிறந்தவங்க எத்தனை பேர்னா ஐயா அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்கள் ஜாதகத்தில் இப்போ சமீபத்தில் என்ன இருக்குன்றதை மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. மற்றபடி நீங்கள் கூட பிறந்தவங்களை வச்சு உங்களை நம்ப வச்சு அதுக்கப்புறம் பரிகாரத்துக்கு போய் அதுக்கப்புறமா அதில் ஒரு வருமானத்தை பார்க்குறது நிறைய இப்போ சமீபத்தில் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறமா ராசிகள், பரிகாரங்கள், தசா குறியீடுகள், குலதெய்வத்தை வீட்டுக்கு கூட்டு வர்றது, இந்த மாதிரி வழியிலலாம் நிறைய சம்பாத்தியங்கள் போயிருக்கு. கொஞ்சம் கவனமாக இருங்க. எனவே நீங்கள் வந்து எல்லா துறைகளும் போல ஜோதிட துறையிலும் மிகப்பெரிய ஒரு மாஃபியா அப்படின்றது ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. கொஞ்சம் பத்திரமா இருங்க.
ஏன்னா கஷ்டத்தில் இருக்கிறீங்க, அந்த கஷ்டத்தில் இன்னுமே கொஞ்சம் இழப்புகளை அதிகமாக்கிக்காமல் பார்த்துக்கிறது உங்களுடைய பொறுப்பு. மீண்டும் நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விரைவுறுவது உங்கள் நண்பர் ஜோதிடன் ராஜநாடி காப்பா.